நீங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்ருதி பாக்ஸ், ஸ்ருதி ஆப்ஸ் இது வழியா வரக்கூடிய சவுண்டோட எப்படி நம்ம சேர்ந்து பாடுறது? நம்ம வாய்ஸ் எப்படி அதோட மெர்ஜ் பண்ணிக்கிறது? அதுல என்னெல்லாம் சவுண்ட் வருது? அந்த ஃப்ரீக்வன்சிய நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறத பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, கீழ எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ருதி பாக்ஸ்லயும், ஸ்ருதி ஆப்ஸ்லயும் என்ன சவுண்ட் வருது? அதுல என்னென்ன நோட்ஸ் எல்லாம் கேக்குது? நாம பாடக்கூடிய சரிகம பதனிசா ஃபுல்லா அதுல கேக்குதா? இல்ல அதுலருந்து சில நோட்ஸ் மட்டும் சவுண்ட் பண்ணுதா? அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு நெறைய இருக்கும். எந்த சவுண்ட பிடிச்சு நம்ம பாடணும் அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ருதி ஆப்ஸ்ல நீங்க அந்த டெம்போவ ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சு கேட்டு பாருங்க. அதுல 3 விதமான சவுண்ட் கேட்கும். அதாவது இப்ப நான் தம்புரா ட்ராய்ட் அப்படிங்கிற ஸ்ருதி ஆப்ல ஸ்பீட் அப்படிங்கிற ஆப்ஷன நல்லா கொஞ்சம் குறைச்சு வச்சு, அந்த சவுண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுல 3 விதமான சவுண்ட் கேக்குது இல்லையா? அதாவது 1, 2, 3, 3 அப்படி கூட வச்சுக்கோங்க. அதாவது அந்த லாஸ்ட் சவுண்ட் வந்து டபுள் டைம் கேக்குது நமக்கு. இப்ப அந்த 1, 2, 3 எல்லாம் என்ன அப்படின்னா, அந்த 1 அப்படிங்கிறது லோயர் சா, 2 அப்படிங்கிறது லோயர் பா, 3, 3 டபுள் சவுண்ட் கேட்கிறது உங்களோட ஆதார சட்ஜமம். அதனால சா, பா, சா, 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 பா, சா, சா. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா அப்படி கேக்குது. லோயர் ஆக்டேவ் சா, லோயர் ஆக்டேவ் பா அண்ட் மிடில் ஆக்டேவோட சா. உங்களுக்கு அந்த சவுண்ட்ல எங்க இருந்து பாடணும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க அதோட லோயர் சவுண்ட்ல இருந்து அந்த லோயர் சா இருக்கு இல்லையா? அது உங்க சட்ஜமமா எடுத்துக்கிட்டு நீங்க பாடுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதனால தான் ஸ்ருதி பாக்ஸ் சவுண்ட கொஞ்சம் மீடியம் சவுண்ட் வால்யூம்ல வச்சு பாடணும். சவுண்ட்ல சாக்கான ரெஃபரன்ஸ் நெறையவே இருக்கு. அதாவது 3 சா கேக்குது. இப்ப அந்த சா தான் உங்களோட ஆதார சட்ஜமமா எடுத்துக்கிட்டு, உங்களோட டோனிக் நோட்டா எடுத்துக்கிட்டு நீங்க பாடணும். நீங்க அந்த சாவ ஹோல்ட் பண்ணி பாடும்போது, மத்த ஸ்வரங்கள் எல்லாம் உங்களால ஈஸியா பாட முடியும்.